கும்பராசிக்காரன்பர்களே, கும்பராசிக்காரன்பர்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும் அப்படிம்பாங்க. உங்களுக்கான 5 வருட காலங்கள் 5 மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிற, கிட்டத்தட்ட 5.5 to 6 பக்கமாக வந்துருச்சு. 6 வருட காலங்கள் நீங்கள் கஷ்டத்துலேயே அனுபவிச்சிட்டிங்க. அதுலேயும் ஹைலைட்டான பர்சன்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ரொம்ப சிக்கலை அனுபவிச்சிருப்பீங்க. உடல் ரீதியான விஷயத்தில் கவனமாக இருந்திருக்க மாட்டீங்க. மன ரீதியான விஷயத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் துரத்திருக்கோம். உங்களை மாத்திரைகள் நம்ம முழுங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கும். ₹1 கையிலலாம் ஃபுல்லாக கடனில் மாட்டியிருப்பீங்க. நகையெல்லாம் மாற்றிருப்பீங்க. லேண்ட்லாம் சேல் பண்ணி இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் லேண்டு வாங்கலாம், நகை வாங்கலாம், சொத்துக்கள் சேர்த்தலாம். கடன் கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் அதற்கு தகுந்த மாதிரி சேவிங்ஸ் அதிகப்படுத்தலாம். கடவுள் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்த காலகட்டங்கள் போய் அதை அந்த பாடத்தெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. அதாவது வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டைம் பாடத்தை கற்பிக்கும் கடவுள். அந்த காலகட்டம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு பக்கமாக வந்துட்டீங்க. அதோட ஆனிவர்சரி பக்கமாக வந்துட்டீங்க. அதாவது ஃபேர்வெலுக்கு பக்கமாக வந்துட்டீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்திற்கு கடவுள் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் தரணுமில்ல. ஒரு ஆன்சர் ஷீட்டில் நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க, குட், வெரி குட், அந்த மாதிரி ஏதாவது போடணும்ல. நீ பாஸாக ஃபெயிலான்னு தெரியணும்ல. வச்சு செஞ்ச செய்கி நீ எப்படி சார் ஃபெயில் போடுவீங்க, அந்தளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க சார் அப்படின்னு இருப்பீங்களே. இந்த சனி பயிற்சியை கடந்த கும்பராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறதான் ஒரு ரிசல்ட்டே. அற்புதமான காலகட்டம், வரக்கூடிய காலகட்டம். இப்போயே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சனிப்பயிற்சியில் 7.5 காலத்தில் 5 ரொம்பவே கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு 5 நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இல்லைனா பாதத்தில் வரும்போது சின்ன சின்ன ஜர்க்கு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். உடல் ரீதியான உபாதைகள் உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும். உங்களை வச்சு உங்களோட ஃபேமிலியை டென்ஷன் ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சின்ன சின்ன சிக்கல்களையும் சின்ன சின்ன வருமானத்தை அதை லாக் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருந்துருக்கும். அதனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இந்த கும்பராசிக்காரர்கள் கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. இந்த 5 வருடத்தை மட்டும் சொல்ல முடியாது. 15 வருடங்களாக கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த அருணாச்சலம் படத்தில் பணத்தை எப்படி செலவு பண்ணாங்க, 100 கோடி செலவு பண்ணால் 30 கோடி செலவு பண்ணால் இவ்வளோ வருமானம், அந்த மாதிரி இந்த பாக்கெட்டில் பணம் அந்த பாக்கெட்டில் பணம் அப்படியே செலவு பண்ணியிருந்தவங்க. இவங்க ஊன்னு சொன்னால் மரியாதை அவ்வளோ மரியாதையாக இருந்திருக்கும். இவங்களுக்கான பேரும் புகழும் மதிப்பும் ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நடுவில் ஒரு கிரக மாற்றத்தினால எங்களை வச்சு செஞ்சு விட்ருச்சு. பேக்கெட்டில் ₹1 பணம் இல்லை, வருமானம் வராமல் இருந்திருக்கு. தொழிலில் ₹1 இன்னும் லாபம் வரல, சும்மாவே இருந்திருக்கு. தேவையில்லாத மற்றவர்கள்ட்ட கெட்ட பெயர்கள் அதிகமாக இருந்திருக்கு. உடல் ரீதியான விஷயங்களில் உபாதைகள் இருந்திருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உபாதைகள் இருந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் சால்வ் ஆகுது. இதுக்கு மேலே பேக்கெட்டில் பணம் புரளும். அக்கௌண்ட்டில் அமௌண்ட் நிறைய ஏறிட்டே இருக்கும். சக்ஸஸ் ஏறிட்டே இருக்கும். தொழிலில் லாபம் பொங்கும். பயங்கரமான பேரும் புகழும் பயங்கரமான புகழ் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் உண்டு. குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் உண்டு. கல்வியில் முதன்மை, தொழிலில் நல்ல லாபகரமான காலகட்டங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரம், நிலபலன்கள் வாங்கக்கூடிய நேரம். நிலபலன்களுக்கு செக்யூரிட்டியாவது நீங்கள் போடுவீங்க. அதாவது கையெழுத்தாவது நீங்கள் போடுவீங்க. நிறைய வருமானம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ சில நீங்கள் இழந்த சில விஷயங்கள், கஷ்டங்கள்லாம் நீங்கள் நிறைய பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டங்களுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையுது. ஒரு 40-50 வயசு இருக்கிறவங்களாம் தெரியும் அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அப்படி இருந்தீங்கன்னா உண்மையாக இல்லையா, நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அப்படி இருந்தவங்களாம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையுது. வண்டி வாகனங்கள் வாங்கலாம். கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் ஒரு ஹைலைட்டடான பர்சனாக நீங்கள் மாறுவீங்க. தொழிலில் ஹைலைட்டட் பர்சனாக நீங்கள் மாறுவீங்க. தொழிலில் நீங்கள் ஒரு போட்டி இருக்குது, பொறாமல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு முன்னோக்கி நீங்கள் பிரயாணிப்பீங்க. தொழில் நல்லா முன்னோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ராசிக்காரர்கள்கிட்ட கேட்டு தான் பழைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட கேட்டு இனிமேல் எல்லாருமே பண்ணுவாங்க. உங்களுடைய ஐடியாலஜி பழசில் நீங்கள் இறங்கி வேலை செய்ய மாட்டீங்க. ஐடியாலஜி தான் பேசும். இந்த இடத்துல இப்படி பண்ணுடா அப்படின்னு சொன்னால் அது சக்ஸஸாக மாறும். உங்கள் முன்னாடி கை கட்டினாலாம் இப்போ நடுவில் சில காலகட்டங்களில் உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருப்பான். இனிமேல் அவனுமே உங்களோட பேச்சு கேட்க ஆரம்பிப்பான். நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு உங்கள் பேச்சு கேட்க ஆரம்பிப்பான். உங்கள் பேச்சு கேட்டு பண்ணால் கொஞ்சம் விஷயங்கள் நல்லா நடக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பான். உங்களுடைய ஐடியாலஜி தான் எல்லா இடத்துலையுமே பேசும். இந்த கும்பராசியில் பொறுத்தவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. உடனே கோயில் கட்டியிருப்பீங்க, கோயிலுக்கான பிளானியாவது கொடுத்துருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள்.
எப்பேற்பட்ட ராசிக்காரர்களாக நீங்கள் ஜொலிக்கிறீர்களோ அப்பேற்பட்டவர்கள் இதற்கு முன்னாடி எப்படி ஜொலித்தீர்களோ அதே மாதிரி தற்போது ஜொலிப்பீங்க. இந்த 5 வருட காலம் உங்களுக்கு பாடம் கற்பிச்சிச்சு. அந்த பாடத்துலேருந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் வந்து மீட் பண்ணிட்டீங்க. பாயிண்ட் 1, 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருட காலங்கள் பக்கமாக இருக்குது. கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் இப்போ நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு அவுட்புட் வந்து அப்புறம் தான் காட்டும். ஸோ அதனால் இந்த அவுட்புட்டை கொஞ்சம் பார்த்து பத்திரமாகவே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஆடக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்குது. பக்கத்தில் தான் ரூட் வந்துருக்கு, இன்னும் அந்த இடத்துக்கு போய் நிற்கலை. ஓகேவா? கார்டிலேருந்து இன்னும் தார் ரோட்டை பார்க்கல. காரில் தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 100 அடி 150 அடி இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாகவே செயல்படுங்க. பாதி கிணத்தை தான் தாண்டி இருக்கீங்க, இன்னும் முழு கிணத்தை தாண்டலை. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டம் எப்படி பண்ண போனால் உங்களை மைண்ட் டைவர்ட் பண்ணும். அதாவது இந்த ஒரு 18 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, கல்வி சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து வேறு மாதிரி டைவர்ட் பண்ணும். ஆண் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா இருபாலருக்கும் வேறு மாதிரி ஈர்ப்பு கொண்டு வந்து மைண்ட் டைவர்ட் பண்ண பார்க்கும். அப்போ என்ன பண்ணுறது? இது கிரகத்தினுடைய விளையாட்டு. அப்போ நீங்கள் படிப்பில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோர்கள் இது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண வைங்க. அதே போல் இந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் கவனம் ரொம்பவே தேவை. தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணும். மைண்ட் டைவர்ட் தான் சார் இந்த காலகட்டங்கள். மைண்ட் டைவர்ட் பண்ணி உங்களை வேறு எதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கும். என்ன எதுன்னே தெரியாமல் ஒரு யோசிக்க முடியாத இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்திவிட்டு மறுபடியும் அதை வந்து சரி பண்ணி கொண்டு வந்துவிட்ரும். ஸோ அதுதான் வந்து இந்த காலகட்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? திருமணமானவர்களும் சரி திருமணம் ஆகாதவர்களும் சரி இரு பாலினத்தவர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்புகளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். திருமணம் ஆகாதவங்க ஏதோ ஒரு வகையில் பேர் கட்டுற மாதிரி எதுவும் போய் ஏதாவது இது பண்ணிடாதீங்க. அது தேவையில்லாத பேர் கட்டக்கூடாது. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பேர் நாம் நடந்துக்கிற விதத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. திருமணமானவர்கள் தேவையில்லாத அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கட் பண்ணிக்கோங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து பெரிய லாக் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொண்டிருக்கும். அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் திருமணம் ஆனவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் சண்டை போடும்போது அடித்து பேசுகிறதோ இல்லை அடிச்சிடுறதோ தேவையில்லாத மாதிரி கை வைக்கிற விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. நாவடக்கமும் தேவை. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டுறீங்க பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நீங்கள் ஓட்டுற வண்டி மற்றவங்க மேலே இடிக்காமல் இருக்கணும், நீங்களும் கீழே விழுவாமல் இருக்கணும். ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வேறவங்க மேலே போய் இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கும்பராசி அப்படி இல்லையா? நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வேறவனோட வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறதோ உங்கள் வண்டி வேறு ஓட்டிகிட்டு போகிறதோ உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதை வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இரத்த தானம் செய்தால் ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. அப்பப்போ சுகர் செக் பண்ணிக்கோங்க. ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்துக்கோங்க. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. வெளி உணர்வுகளை தவிர்த்துருங்க. எல்டிஎல் லெவல் கொழுப்புகள் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ரெஷரு சுகர் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு 10 பேருக்காவது அன்னதானம், தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், இல்லை ஏதோ ஒரு சாதம் ஒரு சின்ன சின்ன கப்பில் கூட போட்டு உங்களுடைய குலதெய்வ கோயில்லையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் கோயில்லையோ வாசலில் சாப்பாடு இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு இதை கொடுங்க. ஒரு தண்ணி பாட்டில் சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு தண்ணி கேன் வைக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணி கேன் தண்ணியும் சோறும் இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாவ விமோச்சனம் நடக்கும். இந்த 2 வருட காலகட்டங்கள் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் 2 தெய்வங்கள், அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் கொடுக்குது. அதில் ஃபஸ்ட்டு தெய்வம் வந்து உங்களுடைய குலதெய்வம், ஓகேவா, தப்பி வைக்கிறதுக்கு. ரெண்டாவது தெய்வம் சொல்லலாம், 3வது தெய்வம் சொல்லலாம். 2, 3 விநாயகர், ஆஞ்சநேயர். இந்த காலகட்டங்களில் நீங்கள் தப்பிச்சு மறுபடியும் எஸ்கேப் ஆகி நல்லபடியாக மறுபடியும் ஹாப்பியான லைஃபுக்குள்ளே போகணும். அந்த காட்டுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே வந்து அந்த நல்ல ரோட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நடமாடணும் அப்படின்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் வழிபட்டே ஆகணும். சனி பகவான் வந்து ஓரளவுக்கு இறங்கி போகக்கூடிய தெய்வங்களில் விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான். ஸோ எந்த சிக்கலாக இருந்தாலும் தாட்டி விட்டுருவார் ஆஞ்சநேயர், சிக்கலே வராமல் தடுத்து விட்டுருவார் விநாயகர். இதுதான் மெயின். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. தினம் நீங்கள் வந்து ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி அப்படின்னு வணங்குங்க. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி அப்படின்னு ஆஞ்சநேயரை வணங்குங்க. இது ரொம்ப 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 நல்லது. இதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வீட்டில் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இதை வந்து சொல்லி பாருங்கள். இதனால் மிகப்பெரிய சாப விமோச்சனம் கொடுக்கும். ஏன்னா சார் பேரை சொன்னால் இதெல்லாம் மந்திரமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர் தான் சார் மந்திரமே. இது நீங்கள் சொல்லும்போது இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது. பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுது. தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குது, கல்வியில் முன்னேற்றம் கிடைக்குது.
எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அதன் மூலமாக சக்ஸஸ் கிடைக்கிறது தான் மெயின். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. நிலப்படங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் இப்போ நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் 2 வருஷம் கழிச்சு பிரதிபலிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டிவாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது, இல்லை உங்களோட ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ண, உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை வச்சு டோட்டலாக ஓவராலாக செக் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். யூடியூப்பில் பார்த்துருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடி இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.